காதல் நிஷா. நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் வந்து எழுத போகிறேன். இன்றைக்கி தமிழ் எக்ஸாம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வைக்கிறதுனால நான் எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். கொஷின் ஈஸியாக வந்தால் எனக்கு ஓகே தான். நல்லா படிச்சிருக்கேன், நான் எழுதுவேன், நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். என் பேர் யாழினி. நான் ரங்கநாதபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் முறையாக 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத வரேன். எங்கள் தமிழம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் நல்லா ரிவிஷன் பண்ணாங்க. எங்களுக்கு ஒத்துழையாக இருந்தாங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன். எல்லா கொஷினுமே படிச்சிருக்கேன். எல்லாம் ஈஸியாக ஒன்று நான் நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் வைக்கிறதுனால கொஷின் நானும் ஈஸியாக வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஈஸியாக வரணும் அதான் ஆசைப்பட்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூலில் நல்லா ரிவிஷன் பண்ணணும், நல்லா வரணும். அதுதான். என் பேர் சோனா. நான் ரங்கநாதபுரம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். நான் முறையாக இப்போ தான் அரசு பொதாண்டு எழுத வந்திருக்கேன். இப்போ ஈஸியாக தான் வரும் கொஷின் நினைக்கிறேன். நான் எலெக்ஷன் முன்னாடி வரதால் கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். டஃப்பாக வந்தாலும் ஓகே, ஈஸியாக வந்தாலும் ஓகே, எப்படி வந்தாலும் எழுதிடுவோம். ஆனால் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், பாஸ் ஆகணும்னு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி. நான் வந்து ரங்கநாதபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். தமிழுக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம். எங்கள் டீச்சரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா எழுதுவோம்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. எல்லா கொஷினும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். ஒரு கொஷின் கூட விட மாட்டோம். டஃப்பாக வந்தாலும் கரெக்டாக எழுதிட்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.